வெல்கம் டு ஆக்வா ஹரிணி சேனல். இன்றைக்கி நம்ம கோத்தகிரி அப்படின்ற ஒரு ஹில் ஸ்டேஷனை பற்றி பார்ப்போம். நீலகிரி அப்படின்ற உத்தகமண்ட் ஊட்டியோட ஒரு மிக பழமையான 3வது பெரிய மலை வாசஸ்தலம் தான் இந்த கோத்தகிரி. பூர்வீக மக்கள் பார்த்திங்கன்னா கோட்டா பழங்குடியினர் இந்த இடத்துல அதிகமாக ஆழமாக பிணைக்கப்பட்டிருக்கிறதுனால இந்த ஊருக்கு கோட்டாக்குடின் மலை அப்படின்னு ஆகி இது கோத்தகிரி அப்படின்னு ஆயிருக்கு. 1819 ஆண்டில் தொடக்க கால காலனித்துவ நிர்வாகிகளால் இது கண்டுபிடிக்கப்பட்டதையும் தொடர்ந்து பிரிட்டிஷாரின் கோடைக்கால ஓய்விடமாக இதன் நவீன வரலாறு தொடங்கியிருக்கு. கோத்தகிரியின் வரலாறு பல முக்கிய மைல்கற்களாக வரையறுக்கப்படுகிறது. பிரிட்டிஷ் காலத்திற்கு முந்தைய காலம் இப்பகுதியின் எழுதப்பட்ட வரலாறு முழுவதுமாக பிரிட்டிஷாரின் வருகையிலிருந்து தொடங்குகிறது. பல நூற்றாண்டுகளாக நீலகிரி உள்ளூர் நிலப்பரப்புடன் இணக்கமாக வாழ்ந்த கோட்டாக்கள் உள்ளிட்ட பழங்குடி இனங்களின் மூதாதையர் தாயகமாக இருந்திருக்கு. 1819 ஆண்டு பிரிட்டிஷ் அரசு ஊழியர்களான ஜே.சி. விஷ் மற்றும் என்.டபிள்யூ. பெரும்பாலும் ஜான் சல்லிவனுடன் தொடர்புடையவர்கள் குற்றவாளிகளை தேடி மலைகளுக்கு சென்றிருக்கிறாங்க. அவர்களுக்கு கோத்தகிரிக்கு மிக அருகில் திப்பம்பட்டி கிராமத்தை கண்டுபிடிச்சு அங்கு ஐரோப்பாவை போன்ற மிதமான காலநிலை நிலவுவதாக தெரிவித்தனர். ஃபர்ஸ்ட்டு பிரிட்டிஷ் குடியேற்றம் வந்திருக்கு. கோயம்புத்தூரின் முதல் ஆட்சியாளரான ஜான் சல்லிவன் ஊட்டியை உதகமண்டலம் மேம்படுவதில் கவனம் செலுத்துவதற்கு முன்பு கோத்தகிரியில் உள்ள திப்பம்பட்டியில் முதல் ஐரோப்பிய தளத்தை நிறுவியிருக்கிறாரு. சல்லிவனின் சமகாலத்தினரான கோபர்ட் குலத்தினர் இப்பகுதியின் நிலப்பரப்பை வடிவமைப்பதில் பெரும் பங்கு வகித்தனர். எம்.டி. காஃப்கர் 1843 முதல் காபி தோட்டத்தையும் முதல் தேயிலை தோட்டங்களையும் அறிமுகப்படுத்தி 30,000 ஏக்கர்களுக்கு அதிகமான தேயிலை தோட்டங்களை கொண்ட கோத்தகிரியை ஒரு முக்கிய விவசாய மற்றும் பொருளாதார மையமாக மாற்றியிருக்காங்க. அறிவுசார் மற்றும் கலாச்சார மையம் 1900களில் கோத்தகிரி எழுத்தாளர்களுக்கு சமய பரப்புரையாளர்களுக்கும் ஓர் ஓய்விடமாக திகழ்ந்திருக்கு. உள்ளூர் மற்றும் அறிஞர்களை ஈர்த்தது. மேலும் இங்கு தான் வணக்கத்திற்குரிய ஆர்.டி.எச். கிரிஃபித் 1880 முதல் 1899 வரை இந்த வேதங்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்கிறாரு. சுதந்திர இயக்கம் மார்ஜோரி சைக்கிஸ் போன்ற காந்தியவாதிகளுக்கு அடைக்கலம் கொடுத்ததும் சுதேசி நடவடிக்கைகளுக்கான தளமாகவும் விளங்கிய இந்நகரம் இந்தியாவின் சுதந்திரத்தில் ஒரு முக்கிய பங்காற்றியது. மகாத்மா காந்தியே 1934 தீண்டாமை எதிர்ப்பு பயணத்தின் போது கோத்தகிரிக்கு வருகை தந்திருக்கிறாரு. இன்றும் கோத்தகிரி கிளப் மற்றும் பாரம்பரிய பங்களாக்கள் காணப்படும். அதன் பழங்கால காலனித்துவ வசீகரத்துடன் பெரும் பகுதி நிலைத்து பரபரப்பான ஊட்டிக்கு ஒரு அமைதியான இதமான மாற்றிடமாக திகழ்கிறது. நீங்கள் ஒரு வருகைக்கோ அல்லது ஆய்வு பயணத்திற்கோ திட்டமிட்டிருந்தால் முன்னாடியே பிளான் பண்ணிட்டு போங்க. நீங்கள் பாரம்பரியமாக தங்குமிடங்கள் அல்லது காலனித்துவ கட்டிடங்களை பற்றி தகவல்களை தேடுறீங்கன்னா இப்பகுதியில் பழங்குடியின் மக்களை பற்றி விவரங்கள் உங்களுக்கு தேவைன்னு சொல்லுங்கள். அதை பற்றி நான் நிறைய வீடியோஸ் போடுறேன். இந்த வரலாற்று மேலோட்டத்தை உங்கள் ஆர்வங்களுக்கு ஏற்படுத்த துல்லியமாக வடிவமைத்து தர கோத்தகிரி முற்காலத்தில் கோட்டா கோரி அல்லது கோட்டாக்கெர்ரி, அதாவது கோட்டாக்களின் தெரு அப்படின்னு அழைக்கப்பட்டது. இந்த நகரம் எண்ணற்ற சிறு குன்றுகளையும் பள்ளத்தாக்குகளையும் சுற்றி வளர்ந்திருக்கு. இந்த நீலகிரி மலைத்தொடரில் உள்ள மிகப்பெரிய மலை வாசஸ்தலங்களில் ஒன்று. கோத்தகிரியை ஒரு நாளை சுற்றி பார்த்துட முடியுமா அப்படின்னா முடியாதுங்க. 3 நாட்கள் தேவைப்படும். கோத்தகிரியில் சுற்றி பார்க்க நிறைய இடங்கள் இருக்குது. 3 நாள் பயணத்திற்கு அமைதியான எல்க் நீர்வீழ்ச்சிகளுக்கு செல்வதையும் சேர்த்து கொள்ளலாம். மேலும் அந்த நிலப்பரப்பில் ஆங்காங்கே அமைந்துள்ள எழில்மிகு தேயிலை தோட்டங்களை சுற்றி பார்ப்பதிலையும் சிறிது நேரம் செலவிடலாம். இது ஒரு முழுமையான மற்றும் மறக்க முடியாத கோத்தகிரி சாகச பயணத்தை உறுதி செய்யும். நிறைய வேல்யூஸ் இருக்கும். இந்த மாதிரி கோடநாடு வியூ பாயிண்ட் அப்படின்ற ஒரு இடமும் ஆஃப்டர் ஜெயலலிதாவோட அந்த கோடநாடு எஸ்டேட்க்கு அப்புறம் இது ரொம்ப ஃபேமஸ் ஆகிடுச்சு. அந்த எஸ்டேட் வழியாக தான் போவோம். ஆல்மோஸ்ட் ஒரு 5 கேட் பார்க்கலாம். மொத்தம் 12 கேட் இருக்கும். 5 கேட் பார்க்கலாம். அந்த எஸ்டேட்டில் ஒர்க் பண்ணுற ஒர்க்கர்ஸோட வீடுகளையும் நம்ம தாண்டி தான் இந்த இடத்துக்கு போவோம். இதுக்கு என்ட்ரி ஃபீஸ் பார்த்திங்கன்னா ஒரு ஆளுக்கு 50 ரூபா, கார் பார்க்கிங்க்கு 100 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. அண்ட் நீங்கள் எவ்வளோ நேரம் வேணால் இங்கே இருக்கலாம். இங்கே ஒரு சின்ன கேஃபே இருக்குது. டீ காஃபி குடிக்கலாம். மேலே தோடாஸ், அந்த பழங்குடியின் மக்கள் செய்கிற
அந்த கைவினை பொருட்கள் வந்து நிறைய விற்பாங்க. முக்கியமாக அந்த ஒயிட் கலரில் பிரிண்டட் பர்ஸ், நான் அதையும் இதில் காமிக்கிறேன், பார்க்கலாம். தமிழ்நாட்டோட நீலகிரி மாவட்டத்தில் ஊட்டியிலிருந்து 33 கிலோமீட்டர் தொலைவிலும் குன்னூர்லேருந்து 20 கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்திருக்கு. இது கடல் மட்டத்திலிருந்து சுமார் 1850 மீட்டர், அதாவது 60,070 அடி உயரத்தில் அமைஞ்சிருக்கு. இது ஊட்டி மற்றும் குன்னூருக்கு பிறகு நீலகிரியின் 3வது பெரிய மலைவாசஸ்தலம். சரிவான குன்றுகள், அடர்ந்த காடுகள் மற்றும் பரந்த தேயிலை தோட்டங்கள் இதன் நிலப்பரப்பை உருவாக்கி இயற்கையை நீண்ட தூரத்திற்கு பரப்புது. கோத்தகிரி மற்றும் அதன் சுற்றுப்புறங்களில் உள்ள இயற்கை மிகவும் தீண்டப்படாமல் இருக்கிறதுனால அது ஒரு ரகசிய இடமாகவே இருக்குது. இங்கே மோயர் ஆறு பள்ளத்தாக்குகளில் வழியே ஓடி கோத்தகிரியில் அருவி போல ஒரு அழகிய நீர்வீழ்ச்சிகளை உருவாக்கும். கோடநாடு காட்சி முனை மற்றும் எல்க் அருவி காட்சி முனை போன்ற பல்வேறு காட்சி முனைகள் இந்த நகரம் சூழப்பட்டிருக்கும். இவை நீலகிரி மலைகளின் கண்ணை கவரும் காட்சிகளையும் தொலைவில் உள்ள தமிழ்நாட்டின் சமவெளியையும் வழங்கும். கோத்தகிரி ஒப்பீட்டளவில் அதிக உயரத்தில் அமைஞ்சிருக்கிறதுனால ஆண்டு முழுவதும் இதமான குளிர்கால நிலை நிலவிட்டே இருக்கும். அதே மாதிரி சிறுபொஞ்சி மாதிரி அப்பப்போ சாரல் மழை அடிச்சுட்டே இருக்கும். மேலும் வெப்பமான சமவெளிகளிலிருந்து தஞ்சம் புகும் சுற்றுலா பயணிகளையும் இந்த நகரம் வரவேற்கும். நீலகிரியின் நிலப்பரப்புகளை ஆராயும் பயணிகள் தங்களின் பயண திட்டத்தை நீங்கள் சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நான் ஐட்னரியும் உங்களுக்கு போட்டு தரேன். எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொன்னீங்கன்னா கோத்தகிரி மலையேற பயண தொகுப்பை அடிக்கடி நம்ம வந்து சேர்த்துக்கலாம். நீலகிரியின் வரலாற்றில் இது ஒரு முக்கிய இடத்தை பிடிச்சிருக்கு. கோத்தகிரி என்ற பெயருக்கு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், கோட்டாக்களின் மலை, கோட்டாக்களின் தேர்வுன்னு சொல்லிட்டு. ஒரு தனித்துவமான பழங்குடி சமூகமாக கோட்டாக்கள் பல நூற்றாண்டுகளாக நீலகிரியில் வசித்து வந்திருக்காங்க. மேலும் அவங்க தங்களுக்கென தனித்துவமான கலாச்சாரம், பாரம்பரியங்களை, கைவினைப் பொருட்களை கொண்டுள்ளாங்க. ஆங்கிலேயர் காலனித்துவ காலத்தில் ஆங்கிலேய அதிகாரிகள் முதல்ல பார்வையிட்ட மலைவாசஸ்தலங்களில் கோத்தகிரியும் ஒன்று. இதன் இதமான காலநிலை மற்றும் ரம்மியமான சூழல் காரணமாக பிற்காலத்தில் இது ஆங்கிலேயர்களின் விருப்பமான இடமாகவே மாறிச்சு. மேலும் அவங்களோட அங்கே தேயிலை தோட்டங்கள், காலனித்துவ பங்களாக்கள் மற்றும் தேவாலயங்கள் நிறுவ தொடங்கினாங்க. அவை அனைத்தும் இன்றும் செழித்து வளர்ந்து வருகின்றது. மேலும் கோத்தகிரி ஒரு பழங்கான நகரமாக திகழ்ந்தாலும் மலைவாசஸ்தலம் விரும்புகிற எல்லாருக்குமே இங்கே வர்றதுக்கு ஒரு வழிகாட்டி அப்படின்னு நான் வந்து இதில் அப்டேட் பண்ணுறேன். கொடநாடு காட்சி முனை, இப்போ நம்ம நின்றுட்டுருக்கிறது கொடநாடு காட்சி முனை. கோத்தகிரியில் மிக அழகான இடம் இது. சந்தேகத்திற்கு இடமே இல்லாமல் கோடநாடு காட்சி முனை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த காட்சி முனை சுமார் 2000 மீட்டர் உயரத்தில் அமைஞ்சிருக்கு. இங்கிருந்து நீலகிரி மலைத்தொடர், மேடு பள்ளமான தேயிலை தோட்டங்கள் மற்றும் பள்ளத்தாக்குகளை ஓடும் மோயர் நதி ஆகியவற்றை பார்க்கலாம். இது அடர்ந்த பசுமையான தாவரங்களால் சூழப்பட்டு தூய்மையான மலைக்காற்று அனுபவிப்பதில் புகைப்பட கலைஞர்களுக்கும் இயற்கை ஆர்வலர்களுக்கும் இது ஒரு அற்புதமான இடமா அமைது. வானம் ஆரஞ்சு மற்றும் இளஞ்சிவப்பு நிறமாக மாறிய சூரிய உதயம் மற்றும் அஸ்தமனத்தின் போது கொடநாடு காட்சி முனைக்கு செல்வது மிகவும் சிறப்பான அனுபவம். இந்த காட்சி முனையிலிருந்து தொலைவில் உள்ள கர்நாடகா சமவெளிகளையும் நீலகிரியின் பனிமூட்டமான நீல மலைகளையும் காண முடியும். அதன் இழிந்து காட்சியை தவிர இந்த காட்சி முனையே பசுமையான தாவரங்கள் மற்றும் விலங்குகள் நிறைந்த ஒரு பகுதியாக விளங்குது. இதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா ரங்கசுவாமி சிகரம் மற்றும் தூண். ரங்கசுவாமி சிகரமும் தூணும் ஒரு முக்கியமான இயற்கை அம்சமாக புனித யாத்திரைய தலமும் ஆகும். இந்த சிகரம் கடல் மட்டத்திலிருந்து 1785 மீட்டர் உயரத்தில் அமைஞ்சிருக்கு. மக்களுக்கு ஒரு புனித தலமாகவும் விளங்குது. யாத்ரீகளுக்கும் மலையேறுபவர்களுக்கும் ஆசை பெறுவதற்காக உச்சியிலிருந்து தொடரும் தெரியும் காட்சியின் அழகை காண்பதற்காகவே சிகரத்தின் உச்சிக்கு ஏறுறாங்க. உச்சியில் தனித்து நிற்கும் ஒரு பிரம்மாண்டமான பாறை தூணான ரங்கசுவாமி தூண் ஒரு கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். அந்த தூண் பள்ளத்தாக்கின் அடிவாரத்திலிருந்து ஏறக்குரிய செங்குத்தாக உயர்ந்து நிற்கிறது. மேலும் இது சாகச ஆர்வலர்களுக்கு, பொதுவாக மலையேறுபவர்களுக்கு, ஹைக்கிங் பண்ணுறவங்களுக்கு இங்கே விடுக்கப்படாத ஒரு அழைப்பாக இருக்குது. கோத்தகிரியில் நீர்வீழ்ச்சியை பற்றி பார்க்கலாம். நீலகிரியில் மிக ஆழமான அழகான நீர்வீழ்ச்சி, இயற்கை ஆர்வலர்களின் விருப்பமான இடமும் கோத்தகிரி நீர்வீழ்ச்சி தான். இந்த நீர்வீழ்ச்சி சுமார் 250 அடி உயரத்திலிருந்து கீழே கொட்டும் காட்சி கண்களுக்கு விருந்தளிக்கிறது. குறிப்பாக மழை காலத்தில் மழை முழு வீச்சில் பாயும்போது இது மிகவும் அழகாக காட்சியளிக்கும். நீலகிரியில் காஃபி தோட்டங்களை தொடங்கிய பெருமைக்குரியவரான MD காப்பர்லினின் மனைவி கேத்ரின் பெயரால் இந்த நீர்வீழ்ச்சிக்கு பெயர் பெற்றது.
நான் அதை பற்றி நெக்ஸ்ட் vlogல போடுறேன். அது இன்னும் பிரம்மாண்டமாக இருக்கும். கோத்தகிரிக்கு அருகிலே அமைஞ்சிருக்கு மிகவும் விருப்பப்படும் காட்சி முனையான டால்ஃபின் நோஸிலிருந்து இந்த நீர்வீழ்ச்சியை காண்பது சிறந்ததாகும். இருப்பினும் தனிமையையும் அந்தரங்கத்தையும் விரும்புவோருக்கு தேயிலை தோட்டங்கள் மற்றும் அடர்ந்த காடுகள் வழியாக நீர்வீழ்ச்சியின் அடிவாரத்திற்கு செல்லும் மிதமான சவாலான மலையேற்ற பாதை ஒன்று இருக்கு. இந்த பயணம் மிகவும் சோர்வளிக்கக்கூடியதாக இருந்தாலும் நினைவில் கொள்ளத்தக்க ஒன்றாக இருக்கும். ஏன்னா பறவைகள் பாடும் மற்றும் புதிதாக மலர்ந்த தேயிலையின் நறுமணம் இதெல்லாம் உங்களை வீசும் பகுதியில் அந்த வீசிட்டே இருக்கும். சுற்றுலா பயணிகள் மலையேற வேண்டியிருக்கும். ரொம்ப அம்சமாக இருக்கும். இதுக்கு அடுத்து பார்க்க வேண்டியது ஜான் சல்லிவனோட நினைவகம். வரலாற்று ஆர்வலர்கள் கோத்தகிரியில் உள்ள மிக முக்கியமான நினைவிடங்களில் ஒன்றாக ஜான் சல்லிவன் நினைவிடத்தை கண்டறிஞ்சிருக்காங்க. மரபுப்படி பிரிட்டிஷ் அரசாங்க அதிகாரியான ஜான் சல்லிவன் தான் நீலகிரியை கடந்து முதல்ல ஊட்டிய ஒரு மலைவாசஸ்தலமாக மாற்றியவர் என்று நம்பப்படுது. அப்பகுதியின் உள்கட்டமைப்புக்கும் தேயிலை தோட்டங்களை நிறுவுவதற்கான அவரது முயற்சி நீலகிரியில் ஒருபோதும் மங்காத ஒரு முத்திரையை பதித்திருக்கு. இந்த நினைவிடம் அருங்காட்சியகமாக அமைக்கப்பட்டுள்ள சல்லிவனின் சொந்த வீடான கதக்கல் பங்களாவில் அமைஞ்சிருக்கு. அப்புறம் லங்குட் சோலா அப்படின்றது அணுக முடியாத ஒரு பசுமை மர காடு மற்றும் கோத்தகிரியின் முக்கிய பன்முகத்தன்மை மையங்களில் ஒன்றாகவும் இது இப்பகுதியில் எஞ்சியிருக்கும் வெப்பமண்டல மலைக்காடுகளின் ஒரு பகுதியாகவும் மேலும் பல உள்ளூர் மற்றும் அச்சுறுத்தலுக்கு உள்ளான விலங்கு மற்றும் தாவர இனங்களின் தாயகமாகவும் விளங்குது. சுற்றுலா பயணிகளின் உள்ள கூட்ட நெரிசலிலிருந்து ஒரு அமைதியான மாற்றத்தை வழங்கும் இக்காடு மலையேற்றம் மற்றும் இயற்கை நடைப்பயணங்களுக்கு ஏற்ற இடமா இருக்கு. அழகா உருவாக்கப்பட்ட பாதைகள், ஒரு தேவதை கதையின் சூழலில் பிரம்மாண்டமான மரங்கள், பாறை குகைகள் மற்றும் இனிய பறவைகளின் கீதங்கள் மற்றும் சுற்றுலா பயணிகளை அழைத்து செல்கின்றன. இயற்கை ஆர்வலர்கள் எளிதில் காண கிடைக்காத நீலகிரி மார்டன், மலபார், ராட்சதானில் இந்திய காட்டெருமை மற்றும் சில வகை மான்களையும் பார்க்கலாம். இந்த இடத்த பார்வையிடுற நேரம் பார்த்திங்கன்னா கோடை காலத்தில் மார்ச் முதல் மே வரை கோடை காலத்தில் வெப்பநிலை 15 டிகிரி செல்சியஸ்லேருந்து 25 டிகிரி செல்சியஸ் வரை இருக்கும். இது அமைதியாகவும் நசிப்பதாகவும் இருக்கும். சமவெளி பகுதிகளில் கோடை காலம் வெப்பமாகவும் இருக்கிறதுனால இந்த வேளையில் இங்கே குளிர்ச்சியாக இருக்கிறதுனால கோடை விடுமுறைக்கு இது ஒரு சிறந்த இடமா இருக்கும். சுற்றி பார்க்கறதுலையும் மலையேற்றம் மற்றும் தேயிலை தோட்டங்களை செல்வது போன்றவை இந்த பருவத்திற்கு ஏற்றமாக இருக்கும். இங்கே பருவமழை பார்த்திங்கன்னா ஜூன் முதல் செப்டம்பர். பருவமழை இப்பகுதிகளுக்கு மிதமான மற்றும் கனமான மழையை பொழிவதால் கோத்தகிரியின் புறநகர் பகுதிகளில் மேலும் மாயாஜாலமாக தோற்றமளிக்கும். பசுமை இன்னும் பறந்து விரிந்து காணப்படும். நீர்வீழ்ச்சிகள் அழகான நிலக்காட்சிகளாகவும் மிக அழகாக காட்சியளிக்கின்றன. மழை என்பது எந்த பருவத்தில் இயற்கையான அம்சம் என்பதால் பாதைகள் வழுக்கும் தன்மை கொண்டவையாக இருக்கும். ரொம்ப மாறிடும். இந்த பருவத்தில் இங்கு ஒரு பயணத்தை திட்டமிடுவதற்கு முன்பு வானிலை முன்னறிவிப்பை முன்கூட்டியே சரிபார்த்து எப்போதும் வந்து போகிறது நல்லது. அக்டோபர் முதல் பிப்ரவரி மாதம் வரைக்கும் இங்கே எப்போயுமே குளிர்காலம்தான். குளிர்காலத்துலேயும் இங்கு வருகை தரலாம். இங்கு வானிலை 5 டிகிரி செல்சியஸ்லேருந்து 20 டிகிரி செல்சியஸ் வரை இருக்கும். மேலும் இது இதமாகவும் புத்துணர்ச்சியாகவும் இருக்கும். நீல வானம் கொண்ட பகல் பொழுதும் பனிமூட்டமான காலை பொழுதும் இந்த மலைவாசஸ்தலத்திற்கு கூடுதல் அழகை சேர்க்கின்றன. மேலும் பல மைல்கள் நடைப்பயணம் மேற்கொள்ளவும் இயற்கை காட்சிகளை புகைப்படம் எடுக்கவும் காலனித்துவ பாணி பங்களாக்களில் வசதியாக தங்கவும் இந்த வானிலை மிகவும் உகந்ததாக இருக்கும். கோடை மற்றும் குளிர்காலங்களில் இயற்கையில் சாகச பயணங்கள் மற்றும் மலையேற்றம் செய்வதற்கு சிறந்த நேரங்களாகும். கொடநாடு காட்சி முனை மலையேற்றம் மற்றும் கேத்தரின் நீர்வீழ்ச்சி மலையேற்றம் ஆகியவை சுற்றுலா பயணிகளிடையே மிகவும் பிரபலமான மலையேற்றங்களில் ஒன்று. இந்த எப்படி சென்றடைகிறதுன்னு பார்த்தீங்கன்னா விமான நிலையம் வழியாகவும் மிக அருகில் விமான நிலையம் பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் சர்வதேச விமான நிலையம். இது சுமார் 70 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு. அங்கிருந்து நீங்கள் கோத்தகிரிக்கு ஒரு வாடகை கார், டாக்ஸி இல்லை பேருந்தை அமர்த்தி கொள்ளலாம். ரயில் மூலம் வரவங்களுக்கு பார்த்திங்கன்னா அருகில் ரயில் நிலையம் மேட்டுப்பாளையம் MTP ஆகும்.
இது சுமார் 33 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு. கோத்தகிரியை அடைய நீங்கள் ஒரு வாடகை காரோ இல்லை டாக்ஸியோ இல்லை உள்ளூர் பேருந்து பயணிக்கலாம். மாற்றாக நீங்கள் மேட்டுப்பாளையத்திலிருந்து குன்னூர் வரை நீலகிரி மலை ரயில் பாதையிலும் ஒரு ரம்மியமான பயணத்தை மேற்கொண்டு பின்னர் சாலை மார்க்கமாகவும் பயணிக்கலாம். இது சாலை மார்க்கமாக நன்கு இணைக்கப்பட்டிருக்கு. கோயம்புத்தூர்லேருந்து 70 கிலோமீட்டர் மேட்டுப்பாளையம் வழியாக டாக்ஸி அல்லது பேருந்தில் செல்லலாம். ஊட்டியிலிருந்து 30 கிலோமீட்டர் ஊட்டி சாலை வழியாக வாகனத்தில் செல்லும் வாடகை காரையும் அமர்த்திக் கொள்ளலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா பெங்களூர்லேருந்து 340 கிலோமீட்டர் மைசூர் மற்றும் ஊட்டி வழியாகவும் வாகனத்தில் செல்லலாம். அல்லது ஊட்டிக்கு பேருந்தில் சென்று அங்கிருந்து ஒரு வாடகை காரில் பயணிக்கலாங்க. இந்த கோடநாடு காட்சி புள்ளிகளின் சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, காட்சி முனைக்கு செல்லும் சாலைகளில் தேயிலை தோட்டங்கள், அடர்ந்த காடுகளும் சூழ்ந்திருக்கும். நீங்கள் மேலே ஏற ஏற காற்று குளிர்ச்சி அடைய தொடங்குறதையும் மலைகளோட இணையற்ற அழகும் உங்களை வரவேற்கும். வானம் எப்பயுமே ஆரஞ்சு மற்றும் இளஞ்சிவப்பு வண்ணங்களால் தீட்டப்பட்டிருக்கும். கம்பீரமான சூரிய உதயம் அப்புறம் அஸ்தமனமும் இந்த காட்சிகளுக்கு இந்த இடம் புகழ்பெற்ற இடமா இருக்கிறதுனால தான் இது கோடைநாடு வியூ பாயிண்ட்னு சொல்கிறாங்க. தனியாக பயணம் செய்யும் பெண் பயணிகளுக்கு கோடைநாடு ஒப்பீட்டளவில் பாதுகாப்பானதாங்க. இது ஒரு சிறிய கிராமமாக இருந்தாலும் அருகிலுள்ள யானைகள் சரணாலயத்தில் காரணமாக இங்கு நன்கு வளர்ந்த சுற்றுலாத்துறை இருக்குது. உள்ளூர் மக்கள் சுற்றுலா பயணிகளை அன்புடன் வரவேற்பதோடு அவங்களுக்கு உதவுறதையும் ஆர்வமாக இருக்கிறாங்க. இருப்பினும் இவ்விடம் தொலைவில் அமைந்துள்ளதால் இருக்கிறதுக்குள்ளே பயணத்தை முடிச்சுறது நல்லது. கோடநாட்டில் நீலகிரியில் கோத்தகிரிக்கு கிழக்கே 18 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கிறது தான் கோடநாடு காட்சி முனை. ஒரு காலத்தில் 1950 ஒரு புகழ்பெற்ற யானை பயிற்சி முகாமாக விளங்கியிருக்கு. பின்னர் மறைந்த தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா இங்கு தனது கோடைக்கால தோட்டத்தை நிறுவிய போது இது அரசியல் முக்கியத்துவம் பெற்றது. அதன் பிறகு பரந்த பள்ளத்தாக்கு காட்சிகளுக்காக புகழ்பெற்ற ஒரு பிரபலமான பொது சுற்றுலா தலமாக இது உருவெடுத்தது. சுமார் 2000 மீட்டர் 6500 அடி உயரத்தில் அமைஞ்சிருக்கிற இந்த காட்சி முனை சுற்றியுள்ள நிலப்பரப்பின் பிரம்மாண்டமான 220 டிகிரி காட்சியை வழங்குகிறது. தெளிவான நாளில் பார்வையாளர்கள் பின்வருவதை காணலாம். வளைந்து செல்லும் மோயர் நதி, பவானிசாகர் நீர்த்தேக்கம் மற்றும் அணை, ரங்கசுவாமி சிகரம் மற்றும் தூண், கிழக்கு தொடர்ச்சி மலைகளுக்கும் மேற்கு தொடர்ச்சி மலைகளுக்கும் சந்திக்கும் உண்மையான எல்லை, அத்துடன் தமிழ்நாட்டிற்கும் கர்நாடகாவிற்கும் இடையிலான எல்லை. இங்கே 1950 60 வரைக்கும் உள்ளூர் பாகன்களால் நிர்வகிக்கப்பட்ட பிடிக்கப்பட்ட யானைகளுக்கான பல பயிற்சி மையங்களில் கோடநாடு பகுதி மிகப்பெரியதாக இருந்திருக்கு. 20ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் இப்பகுதி முன்னாள் தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதாவின் தனிப்பட்ட ஓய்விடமாக புகழ்பெற்றது. பறந்து விரிந்த கோடநாடு எஸ்டேட் பீடபூமியில் உள்ள உள்ளூர் பாதுகாப்பு படையினரின் இருப்பையும் உள்கட்டமைப்பு வளர்ச்சியையும் வியக்கத்தகு முறையில் அதிகரித்தது. சுற்றுலா தலம் பற்றி பார்க்கலாம். கடந்த 10 ஆண்டுகளில் இந்த தோட்டத்தை சுற்றியுள்ள பகுதி கண்காணிப்பு தலங்கள் மற்றும் ஒரு தொலைநோக்கியுடன் கூடிய ஒரு பிரத்யேக காட்சி முனையாக பொதுமக்களுக்கு பார்வைக்கு திறக்கப்பட்டது. பார்வையிடுற சிறந்த நேரம் பார்த்திங்கன்னா சூரிய உதயத்தை காணவும் அடர்ந்த பனிமூட்டத்தை தவிர்க்கவும் அதிகாலை நேரங்கள் காலை 5:30 மணி முதல் 8 மணி வரை மிகவும் பரிந்துரைக்கப்படுகின்றன. தெளிவான வானத்திற்கு அக்டோபர் முதல் மார்ச் வரையிலான மாதங்கள் மிகவும் உகந்தவை. நுழைவு கட்டணம் பற்றி நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன். 100 ரூபாய் பார்க்கிங்க்கும் பர் ஹெட் அடல்ட்டுக்கு 50 ரூபாயும் குழந்தைங்களுக்கு 25 ருபீஸும் சார்ஜ் பண்ணுறாங்க. கோத்தகிரியிலிருந்து செல்ற சாலை பசுமையாக பாதுகாக்கப்பட்ட தேயிலை தோட்டங்களில் ஊடாக வளைந்து நெளிந்து செல்லும். பல பயணிகள் கேத்ரின் நீர்வீழ்ச்சி மற்றும் ஜான் சல்லிவன் நினைவிடம் போன்ற அருகில் இருக்கிற இடங்களுக்கு செல்வதோடு இந்த பயணத்தை முடிச்சுக்கிறாங்க. இதுவும் தாண்டி போனீங்கன்னா ஊட்டி அல்லது கோயம்புத்தூரில் போகிற வழியில் நிறைய ஊர்களாக இருக்குது. மேல்தட்டப்பள்ளம், கீழ்தட்டப்பள்ளம்னு திம்பம்பட்டி, இந்த மாதிரி நிறைய ஊர்கள் இருக்குது. நிறைய காணக்கூடிய ஒரு ஃபால்ஸும் நம்மளுக்கு இருக்குது. மேல்தளத்திலிருந்து நீங்கள் காணக்கூடிய உள்ளூர் தாவரங்கள் மற்றும் விலங்குகள் பற்றிய கண்ணோட்டத்தையும் வழங்குது. இந்த நீலகிரி பயணத்தை நம்ம எப்படி திட்டமிடுறதுன்னு வேணும்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு நான் ஐட்னரி கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். ரொம்ப நாளாகவே இந்த தோட்டத்துக்குள்ளே போய் வரணும்னு ஆசை. ஆனால் இப்போவும் நம்மளை வழிவிடலை. தமிழ்நாட்டில் எழில்மிகு நீலகிரி மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கிற கொடநாடு எஸ்டேட்
906 ஏக்கர் பரப்பளவு கொண்டது. இது முதல்ல 1864ஆம் ஆண்டில் ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் ஒரு தேயிலை தோட்டமாக நிறுவப்பட்டது. 1990களில் தமிழகத்தின் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் தனிப்பட்ட ஓய்விடமாக தொலைதூர அலுவலகமாகவும் இருந்திருக்கு. இது பெரும் வரலாற்று மற்றும் அரசியல் முக்கியத்துவத்தை பெற்றது. பிரிட்டிஷ் தோற்றம் மற்றும் ஆரம்பகால வரலாறு. இந்த தோட்டம் முதல்ல ஆங்கிலேயர்களால் காஃபி தோட்டமாக பயிரிடப்பட்டு ஆனால் 1864 கோடநாடு தேயிலை தோட்டமாக மாற்றப்பட்டது. இது பல கைகள் மாறி இறுதியில் 1975 பிரிட்டிஷ் நாட்டவரான வில்லியம் ஜோன்ஸ் என்பவரால் 33 லட்சத்திற்கு வாங்கப்பட்டிருக்கு. பின்னர் அது அவருடைய மகன் பீட்டர் கிரேக் ஜோன்சாஸ் அப்படின்றவரோட மரபு உரிமையாக பெறப்பட்டு நிர்வகிக்கப்பட்டது. அதிமுக தலைவர்களின் கொள்முதல் 1990களில் முற்பகுதியில் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவும் அவரது நெருங்கிய உதவியாளர் V.K. சசிகலாவும் இந்த எஸ்டேட்டை வாங்கியிருக்காங்க. சொத்தின் அசல் உரிமையாளரான பீட்டர் ஜோன்ஸ் தனது குடும்பத்தினர் கட்டாயப்படுத்தப்பட்டதும் அச்சுறுத்தப்படுத்தப்பட்டதும் சொத்தை விற்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டதாக பின்னர் விசாரணை ஆணையங்கள் முன் சாட்சியமளித்தாங்க. பின்னர் அந்த தோட்டம் அருகிலுள்ள 1600 ஏக்கர் நிலங்களுக்கு விரிவுபடுத்தப்பட்டது. அதில் 99 அறைகள் கொண்ட ஒரு பிரம்மாண்டமான பங்களா, ஒரு ஹெலிபேட், ஒரு படகுத்துறை மற்றும் அதன் சொந்த தேயிலை தொழிற்சாலை ஆகியவை இடம்பெற்றிருந்தன. ஜெயலலிதா அம்மா இந்த இடத்துக்கு அடிக்கடி வந்து ஓய்வெடுத்து தந்தாங்க. மேலும் இதனை ஒரு உத்தியோகபூர்வ கோடைக்கால ஓய்விடமாகவும் மற்றும் தொலைதூர அரசாங்க அலுவலகமாகவும் பயன்படுத்தினாங்க. வருமானத்திற்கு அதிகமான சொத்து வழக்குனால ஜெயலலிதாவின் மறைவை தொடர்ந்து அவருடைய சொத்துக்கள் வருமானத்திற்கு அதிகமான சொத்து விசாரணையில் சிக்கிடுச்சு. அவரது நிதியை பயன்படுத்தி பதிலி பெயர்கள் மூலம் இந்த சொத்து வாங்கப்பட்டதாக உச்சநீதிமன்றம் கண்டறிந்ததை தொடர்ந்து பினாமி சொத்து பரிவர்த்தனை தடை செய்யப்பட்ட சட்டத்தின் கீழ் அது முடக்கப்பட்டிருக்கு. 2017 ஏப்ரல் மாதம் இந்த எஸ்டேட்டில் நடந்த ஒரு பரபரப்பான அத்துமீறல் மற்றும் கொள்ளை சம்பவத்தால் உலக செய்திகளில் இடம் பிடித்தது. அச்சம்பவத்தின் போது ஒரு பாதுகாவலர் கொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க. பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய இந்த குற்றம் தமிழக காவல்துறையால் ஒரு பெரிய தொடர்ச்சியான அரசியல் மற்றும் குற்றவியல் விசாரணைக்கு வித்திட்டது. இதன் சோகமான குற்ற வரலாற்றை பற்றி மேலும் ஆழமாக தெரிந்து கொள்ள கோடநாடு தோட்ட கொள்ளை மற்றும் கொலை குறித்து நிறைய விக்கிபீடியாவில் நீங்கள் படிச்சுக்கலாம். பட் எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷனை நான் படித்ததை மட்டும்தான் இங்கே ஷேர் பண்ணியிருக்கேன். இதில் நிறைய விஷயம் தப்பாகவும் இருக்கலாம், தப்பாக இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. இந்த ரம்மியமான சுற்றுப்புறத்திற்காகவும் மாயாறு நீர்வீழ்ச்சி அருகாமையில் இருப்பதனாலையும் இந்த எஸ்டேட் பிரிட்டிஷ் காலனித்துவ காலம் முதல் இதற்கு முன்பு பல முறை கைமாறியுள்ளதாகவும் ஊடக அறிக்கைகளின்படி இந்த சொத்து 1992 கிரேக் ஜோன்ஸ் மற்றும் அவரது குடும்பத்தினரிடமிருந்து சுமார் 7 கோடிக்கு வாங்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. சில சந்தேக நபர்களும் அவங்களோட அரசியல் பின்னோக்கத்துக்காகவும் இதை அடிக்கடி நிறைய சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஆனால் இங்கேருந்து போகும்போது ரொம்ப அழகாக இருக்குங்க இந்த இடம்லாம். சும்மா சொல்லக்கூடாது. கொடநாடில் இவ்வளோ விஷயம் இருக்கா அப்படின்றத இங்கே பார்க்கும்போது தான் தெரியும். அந்த எஸ்டேட்க்கு எல்லாத்துக்குமே ப்ராப்பராக ஃபென்சிங் பண்ணியிருப்பாங்க. கிட்டத்தட்ட 1600 ஏக்கரு. அதில் நம்மளுக்கு தெரிஞ்சது இப்போ நம்ம போகிறது 400 ஏக்கர் வழியாக தான் நம்ம பயணம் பண்ணுறோம். பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஃபென்ஸ் பண்ணி இந்த பாருங்கள், இந்த மாதிரி போஸ்ட் லேம்ப்லாம் வச்சு ஃபென்ஸ் போட்டிருப்பாங்க. அதாவது இந்த தேயிலை தோட்டத்தில் எப்படி தேயிலை இருக்கும் அப்படின்றத கூட நம்மளால் பார்க்க முடியாது. இந்த மாதிரி அழகாக பைன் ட்ரீஸ் வச்சு ஃபென்ஸ் பண்ணியிருப்பாங்க. பார்க்கவே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இங்கே 12 கிலோமீட்டர்லேயும் 906 ஏக்கர்லேயும் தேயிலை தோட்டம் தான் இருக்கும். இது நான் சொன்ன மாதிரி இங்கே முகாமெல்லாம் அமைச்சிருக்காங்க. பெரும் அரசியல் முக்கியத்துவத்தை பெற்றிருக்கிறதுனால இது ரொம்பவே நம்மளை லாக் பண்ணி தான் வச்சுருப்பாங்க. ஒரு தன்னிறைவு பெற்ற கோட்டை. இதில் ஒரு பிரம்மாண்டமான காலனித்துவ பாணி பங்களா இருக்குது. மாநில தலைமைச் செயலகத்தை போன்ற வசதிகளுடன் கூடிய ஒரு VIP மாநாடு அரங்கமும் இருக்குது. 10 ஏக்கரில் செயற்கை ஏரி இருக்குது. 10 ஏக்கரில் மலர் வளர்ப்பு பகுதி மற்றும் சிறு மருத்துவமனை ஆகியவை இடம்பெற்றிருக்கு.
இங்கே நிறைய இருக்குதுங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா பிரிட்டனை சேர்ந்த கிரேக் ஜோன்ஸ் குடும்பத்திற்கு சொந்தமாக இருந்தப்போ இந்த இடத்துல வந்து 7.6 கோடிக்கு கையகப்படுத்தியதாக தெரிவிக்கிறாங்க. விகே சசிகலா அவங்களோட சம்மந்தப்பட்ட வருமானத்திற்கும் இங்கே அதிகமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. மறைந்த சில மாதங்களுக்கு பிறகு இங்கே வந்து அந்த சொன்ன மாதிரி காயப்படுத்தப்பட்டு மர்மமான விபத்துகள் ஆனதுனால இந்த இடத்துல வந்து ரொம்பவே ரெஸ்ட்ரிக்டடாக வந்து சிபிஐக்கு மாற்றம் பட்டதுனால கொஞ்சம் நம்மளை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறாங்க. இங்கேருந்து வியூ பாருங்கள். எதுக்காக வந்து அந்த எக்ஸ்எம் வந்து இந்த இடத்துல வந்து சூஸ் பண்ணாங்கிறதுக்கு உங்களுக்கு இதுவே ஒரு சாட்சி. கீழே என்ன இருக்குன்னு நம்மளால் வந்து கண்டறிஞ்சிக்க முடியாது. அந்தளவுக்கு ரொம்ப அடர்ந்த டென்ஸ் ஃபாரஸ்ட் இது. உண்மையாக இந்த இடத்துல வந்து பெரிய பிஸ்னஸ் ஆக்டிவிட்டீஸ் இல்லைனாலும் இந்த இடத்துல வந்து நிறைய அசட்ஸ் இருக்குது. லேண்டு, மிஷினரி, பில்டிங்ஸ், அது இல்லாமல் வந்து ப்ராப்பர்ட்டிஸும் இருக்குது. கொடநாடு டீ எஸ்டேட் உள்ளேயே வந்து சிறுத்தாவூர் பங்களா அப்படின்றது ஒன்றும் உள்ளேயே இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துல வந்து நிறைய விஷயங்கள் பார்க்கலாம். இளவரசி சுதாகரன், சசிகலா அவங்களோட இதிலேருந்து பர்ச்சேஸ் பண்ணதாகவும் சொல்லியிருப்பாங்க. அது எந்த அளவுக்கு நம்மளுக்கு ஒன்றா பொய்ன்னு தெரியாது. பட் ஸ்டில் த கேஸ் இஸ் ஆன். ஸோ கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்டடான பிளேஸாகவும் இது இருக்குது. மயில் தான் வந்து போகுதுன்னு நினைக்கிறேன். இடத்த வந்து ஜெயலலிதா அம்மா வந்து ரொம்ப கிரேட் கேரோடையும் இது ஒரு சொர்க்கமாகவே ட்ரீட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு 24/7 வந்து ஃபோர்ட்ரஸ் கார்டு இருப்பாங்க. ஸ்டேட் போலீஸும் ப்ரைவேட் செக்யூரிட்டியும் இந்த இடத்துக்கு இருந்திருக்கு. இந்த இடத்துல வந்து போட் ட்ரிப்ஸ் எடுத்துப்பாங்களாம். இங்கேயே லேக் இருக்கிறதுனால லேக்கில் வந்து அப்பப்போ போட்டிங் போவாங்களாம். ரொம்ப நேரம் வந்து இந்த பங்களாவில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்களாம். இது செக்ரட்டரியேட் மாதிரியே இந்த இடத்துல வந்து செப்பரேட் பாத் அங்கே பங்களாவிலேருந்து அதுக்கு ஆஃபீஸ்க்கு போகிறதுக்கும் தனியாக வச்சுருக்காங்க. இப்போ வந்து ஜெயலலிதா அம்மாவோட நீஸ் தீபா மாதவன் தான் இந்த இடத்துக்கு வந்து அடிக்கடி விசிட் பண்ணுறாங்க. இந்த எஸ்டேட்டை வந்து அவங்க தான் இப்போ ஆட்சி பண்ணுறாங்க. இந்த பங்களா வந்து அவங்களோட தான் ஒரு வாட்டி ஸ்டே பண்ணியிருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன். இந்த பங்களா வந்து ரொம்ப என்டையராக டிஃப்ரெண்ட்டாக இருக்குமா. அதாவது அவங்க சொன்ன விஷயம் ஜெயலலிதா அம்மாவோட வரும்போதும் அதுக்கப்புறம் இருந்ததும் டிஃப்ரெண்ட்டாக இருந்ததாம். முன்னாடி இருந்த பிரிட்டிஷ் காலனித்துவத்தோட அமைப்பெல்லாம் வந்து ஜெயலலிதா அம்மா மாற்றிருக்காங்க வாஸ்து சாஸ்திரத்துப்படி. கொஞ்சம் ரீடெக்கரேட் பண்ணி மெனி டைம்ஸ் வந்து கிளைம் பண்ணியிருக்காங்க. இன்னமும் அன்கிளியர் தான் இது யார் ஓன் பண்ணுறாங்க அப்படின்னு. ஃபார் நவ் இட் இஸ் டு பி சேட் தீபா அம்மா கிட்டே இருக்குதுன்னு சொல்கிறாங்க. கரண்ட் ஓனர் வந்து இப்போதைக்கு அவங்க தான். இந்த மர்டர் கேஸ் ஆஃப் ஓம் பகதூர் அந்த செக்யூரிட்டி கார்டோட இந்த கொடநாடோட செக்யூரிட்டி கார்டு அங்கேருந்து திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போனதுனால இது 11 பீப்புள் வந்து இந்த இடத்துல இன்னோவாலையும் என்டைவர்லையும் சாண்ட்ரோலையும் வந்து அட்டம் பண்ணியிருக்கிறதா சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த கேஸ் முடிஞ்சால் தான் நம்மளுக்கு என்னன்னு தெரியும். இந்த இடத்துல வந்து நிறைய டக்காட்டிஸாக இந்த இடத்துக்கு வந்து கன்ஃபர்ன் பண்ணி அவங்கள அட்டாக் பண்ணி அந்த ஆக்சிடெண்ட்டில் அவங்க வந்து ஸ்ட்ராங்குலேட்டட் டு டெத்துன்னு சொல்லியிருக்கிறாங்க. டவல் வச்சு யூஸ் பண்ணி அவங்கள வாய் அடைச்சிருக்காங்க. இந்த கேங் வந்து 2 மணி midnight 2 o'clock வந்து இந்த இடத்த விட்டு வெளியில் போனதாக போலீஸ் கிட்ட தான் சொல்லியிருக்காங்க. இந்த வெஹிக்கல்ஸ் வந்து போலீஸ் பர்சனல் நியரில் செக் போஸ்ட்டில் போகும்போது அவங்க பார்த்துருக்கதாகவும் ஸ்டாப் பண்ண முடியாமல் அந்த இன்னோவா எஸ்கேப் பண்ணதாகவும் நிறைய பேர் கொஸ்டின் பண்ணி இந்த செக் போஸ்ட்டை பற்றி சொல்கிறாங்க. போலீஸ் வந்து இந்த இடத்துல வந்து கிறிஸ்டல் ரைனோசரஸ் ஃபிகரின் அப்படின்னு நினச்சிருக்காங்க. அது வந்து மனுஷங்களை தாக்குமோ அப்படின்ற பயமும் இந்த இடத்துல இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. நீலகிரி எஸ்பி முரளி ரம்பா அவங்க வந்து இது வந்து அக்யூஸ்ட் பேஸ்ட் சஸ்பிஷியஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் நிறைய ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப் ஆகிருக்கதாகவும் சொல்கிறாங்க. 11 மென் வந்து இந்த கேஸில் வந்து அக்யூஸ் பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் இந்த இன்சிடெண்ட்டில் சஸ்பீஷியஸாக இன்வால்வ் ஆகிருக்காங்கன்னு சொல்லிகிட்ருக்காங்க. நிறைய நியூஸஸ் இருக்குது. இதெல்லாம் வந்து அப்லோட் இன் கூகுள் என்சைக்ளோபீடியா அப்புறம் எல்லாத்துலேயுமே இருக்குது. அதிலே பார்த்துக்கலாம். இப்போ யார் ஓன் பண்ணுறாங்கன்ற இன்ஃபர்மேஷன் எனக்கு தெரிஞ்சு இட் ஷுட் பி ஒன்லி தீபா மாதவன். அதுவும் எனக்கு தெரியல இஃப் இட் இஸ் தீபா மாதவன். இங்கே நிறைய ட்ரெஸ் பாசஸ் வந்து போகிறது வரதும் இருக்குது. ஆனால் நம்மளுக்கு டைரெக்டாக உள்ளே போக முடியாது. இந்த எஸ்டேட்குள்ளே எம்ப்ளாய் ஆகிருக்கவங்க நம்மளுக்கு தெரிஞ்சிச்சுன்னா இந்த எஸ்டேட்குள்ளே நம்ம வெளியிலேருந்து பார்க்கலாம். அப்போவும் உள்ளெல்லாம் போக முடியாது. அவங்க வீடுகளுக்கு போகலாம். எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணியிருக்கேன். பார்க்குறதுக்கு நன்றி.